2 கப் சோயாவை நல்லா வாஷ் பண்ணி சுடு தண்ணீரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டு அதுக்கப்புறமா நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் 4 ஸ்பூன் அளவு கெட்டி தயிர், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள், 3/4 ஸ்பூன் பவுடர் பண்ண கல்லுப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய பச்சை மிளகாய், 1.5 இன்ச்சு இஞ்சி, 6 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு கை நிறைய புதினா, ஒரு கை நிறைய கொத்தமல்லியை அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்து பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்து 2 பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி நம்ம அரைச்ச விழுது, நம்ம ஊற வச்ச சோயா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி ஏற்கனவே 2.5 டம்ளர் அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சிருக்க அந்த அரிசியை இதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி அதுக்கப்புறமா வேகர் கலவான தண்ணியை சேர்த்து 3/4 ஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா சேர்த்து நம்ம விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரியணும்னா கம்யூனிட்டி செக்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலுக்கு டிஃபனில் நீங்கள் கொடுத்து அனுப்பும் போது ஸ்போர்ட்ஸு, ஈவினிங் கிளாஸஸ் இந்த மாதிரி லேட்டாக வர்ற வரைக்கும் அவங்களுக்கு பசி எடுக்காமல் பாதுகாக்கும். தேங்க்யூ.